அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் விஜயநகர பேரரசிற்கு வருகை புரிந்த வெளிநாட்டு பயணிகள் பற்றி பார்க்கலாம். இவங்களோட ஆட்சியில் தான் பார்த்திங்கன்னா நிறைய வெளிநாட்டு பயணிகள் வருகை புரிஞ்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா மொரோக்கோ நாட்டை சேர்ந்த இபன் பதுதா. இவங்க 1333லேருந்து 1345க்கு இடைப்பட்ட அந்த காலத்தில் வருகை புரிஞ்சிருப்பாங்க. மொரோக்கோ நாட்டை சேர்ந்த இபன் பதுதா. அடுத்தது பாரசீக நாட்டை சேர்ந்த அப்துல் ரசாக். இவர் ஒரு முக்கியமான ஆள். இவர் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் தேவராயர் ஆட்சி காலத்தில் வந்திருப்பார். 2ஆம் தேவராயர் தான் யார் அப்படின்னா சங்கம வம்சத்தின் சிறந்த அரசர் 2ஆம் தேவராயர். இவரோட அவைக்கு தான் பாரசீக பயணி அப்துல் ரசாக் வருகை புரிஞ்சிருப்பார். அப்துல் ரசாக்கோட காலம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்துல் ரசாக்கோட காலம் 1445 43லேருந்து 45 43 45 2 வருடங்கள். அடுத்து ரஷ்ய பயணி நிக்கிடின். இவர் 1470லேருந்து 74. அதுக்கப்புறம் போர்ச்சுகீசிய பயணின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர். ஒன்று நூனிஸ், அடுத்தது பயஸ், டொமிங்கோ பயஸ் மற்றும் நூனிஸ். இவங்க 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணதேவராயரோட காலத்துக்கு வருகை புரிஞ்சிருப்பாங்க. கிருஷ்ணதேவராயரோட காலத்தில் வருகை புரிந்தவர் தான் போர்ச்சுகீசிய பயணியான டொமிங்கோ பயஸ் மற்றும் நூனிஸ். இவங்களோட காலம் அந்த 2 வெளிநாட்டு பயணிகளோட காலம் 20லேருந்து 37 வரை இருந்திருப்பாங்க. அந்த பீரியட் கிருஷ்ணதேவராயரோட காலமாக இருந்திருக்கு. சரி, ஓகே. என்னென்ன கொஸ்டின் இதில் கேட்டிருக்காங்க விஜயநகர பேரரசுலேருந்து, இந்த வெளிநாட்டு பயணிகளில் விஜயநகர பேரரசுக்கு வருகை புரிந்த வெளிநாட்டு பயணிகள் பற்றி என்ன கொஸ்டின் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். சிம்பிளாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, விஜயநகர பேரரசுக்கு விஜயம் விஜயம்னா வருகை, எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். வருகை செய்த நிக்கோலோ கோண்டி என்பவர் எந்த பயணி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிக்கோலோ கோண்டி இத்தாலிய பயணி. நிக்கோலோ கோண்டி இத்தாலிய பயணி. இவர் ஒரு முக்கியமான ஆள். விஜயநகர பேரரசுக்கு வருகை புரிந்தவர். விஜயநகர பேரரசிற்கு வருகை புரிந்தவர். அதுக்கப்புறம் பாருங்கள், விஜயநகர பேரரசிற்கு வருகை புரிந்த ரோஜா வியாபாரிகளை பற்றி வருகை புரிந்த எந்த வெளிநாட்டு பயணி ரோஜா வியாபாரிகளை பற்றி குறிப்பிட்டுள்ளார். பர்டிகுலராக கேட்டிருக்காங்க. ரோஜா வியாபாரி பற்றி சொன்ன வெளிநாட்டு பயணி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்துல் ரசாக் குறிப்பிட்டிருக்காரு. அப்துல் ரசாக் சொன்னேன் 2 வருஷம் தான் இருந்திருப்பார். இவரோட யாரோட அவையில் இருந்திருப்பார்னா 2ஆம் தேவராயர் அவையில் இருந்திருப்பார் அப்படின்றத பார்த்தோம். இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரோஜா வியாபாரிகள் பற்றி குறிப்பிட்டிருக்காரு. அதன் பிறகு நிக்கோலோ கோண்டி மற்றும் அப்துல் ரசாக் யாருடைய ஆட்சியில் வந்தாங்கன்னா விஜயநகர பேரரசு ஆட்சியில் வந்தாங்க. அது ஒரு சிம்பிளான கொஸ்டின். இது ஒரு கஷ்டமான கொஸ்டின். நிக்கோலோ கோண்டி யாரோட அவைக்கு வந்தார், பயஸ் யாரோட அவைக்கு வந்தார், நூனிஸ் யாரோட அவைக்கு வந்தார், ரசாக் யாரோடைய அவைக்கு வந்தார். அப்துல் ரசாக் நான் ஆல்ரெடி சொன்னேன் 2ஆம் தேவராயரோட காலத்துக்கு வந்தார் அப்படின்னு சொன்னேன். 2ஆம் தேவராயர் காலத்தில் வந்தார் அப்படின்றத சொல்லிட்டேன். அப்போ அடுத்தது பயஸ் மற்றும் நூனிஸ் இவங்க 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் காலத்தில் வந்திருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பயஸ் யாருடைய காலம் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் காலத்துலேயும் கிருஷ்ணதேவராயருக்கு அப்புறம் வந்தவர் தான் யார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயருக்கு அப்புறம் வந்தவர் தான் அச்சுதராயர். அப்போ நூனிஸ் அவரோட அவையிலையும் இருந்திருக்காரு. ஓகேவா? இவங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் காலத்துலேயும் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அச்சுதராயர் காலத்துலேயும் இருந்தாங்க. ஓகேவா? அப்போ நூனிஸ் அச்சுதராயர். அப்போ ரிமைனிங் இருக்கிறது நிக்கோலோ கோண்டி. இவர் பார்த்தீங்க அப்படின்னா முதலாம் தேவராயர். இதில் நமக்கு அப்துல் ரசாக் தெரிஞ்சால் கூட போதுமானது. அவர் 2ஆம் தேவராயர். நூனிஸ் பயஸ் 2 பேருமே கிருஷ்ணதேவராயர். அப்போ நம்ம இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டியது, கிருஷ்ணதேவராயருக்கு முன்னாடி இருக்கவங்கள செலக்ட் பண்ணக்கூடாது. நூனிஸ் பயஸ் 2 பேருமே கிருஷ்ணதேவராயர். அப்போ கிருஷ்ணதேவராயருக்கு அடுத்து இருக்கிறது யாருன்னு பார்த்தா அவங்க 2 பேரில் ஒரு ஆளை செலக்ட் பண்ணணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்திருக்க மாட்டாங்க. அவர் அவையிலேருந்து பின்னாடி தான் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்தவங்களோட பீரியடில் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் ரஷ்ய பயணியோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1474ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு வருகை தந்த ரஷ்ய பயணி யார் அப்படின்னா நிக்கிடின் ரஷ்ய பயணி வருகை புரிஞ்சிருப்பார். அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின் பாருங்கள். இது எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். விஜயநகரம் நகரத்தின் சுற்றளவு 60 மைல். விஜயநகரத்தின் சுற்றளவு 60 மைல் என குறிப்பிட்ட வெளிநாட்டு பயணி நிக்கோலோ கோண்டி இத்தாலி நாட்டு பயணி அப்படின்றத பார்த்தோம். இத்தாலி நாட்டு பயணி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 60 மைல் அதோட சுற்றளவு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. ஓகேவா? இவ்வளோதான். இதுவரையே வெளிநாட்டு பயணிகளில் கேட்ட முக்கியமான கொஸ்டின் பார்த்தோம். ஒவ்வொருத்தவங்களோட பீரியட் ரொம்பவே முக்கியம். ஒவ்வொருத்தவங்களோட பீரியடுமே ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. யாரோட அவையில் இருந்தாங்க.
பாருங்கள், நூனிஸ் மற்றும் பயஸ் 2 பேருமே வந்து 20 டு 37 வரையும் இருந்திருக்காங்க. 20 டு 37. இதில் வந்து கிருஷ்ணதேவராயர் வந்து 29 வரையும் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து இருந்திருக்காங்க. அப்படின்ற போது அதுக்கப்புறம் வந்து அச்சுதராயர் காலத்துலேயும் இவங்க இருந்திருக்கலாம். ஏன்னா 37 வரையும் இருந்திருக்காங்கல்ல. 19 இருந்தவரை போய் போட்டுறக்கூடாது. 15, 19 ஆட்சி பண்ணவருக்கோ அல்லது 1505 ஆட்சி பண்ண விஜயநகர பேரரசுக்கு அவரை போடக்கூடாது. 29க்கு அப்புறம், ஐ மீன் கிருஷ்ணதேவராயருக்கு அப்புறம் ஆட்சி பண்ண அவையிலையும் யார் இருந்திருப்பாங்கன்னா இவங்க 2 பேருமே இருந்திருப்பாங்க. ஏன்னா 37 வரைய இவங்க இங்கே தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா விஜயநகர பேரரசில் தான் இருந்திருக்காங்க.